Hello friends, welcome to மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க, நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட இங்க பாருங்க, பீகார்ல ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ஃப்ளைட்டுக்கு மேலே ஃபேன்லாம் சுத்துது? இது என்ன ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு பதிலாக ஊந்து போகுது? அட பீகார் பசங்களா, திரும்பி என்ன ஏமாத்திட்டீங்களேடா. பைக்கில் ஒரு கவரை சுற்றிட்டு ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டீங்களேடா. இதில் அவங்க அம்மாவுக்கு ப்ரௌட் மூமெண்ட் மாதிரி வேறு தெரியுது. ஆஹா, பீகாரில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு விண்டேஜ் காரா. டே இங்கடா காரை காணோம். டே என்னடா மாடு இருக்கு முன்னாடி. அட டே இது மாட்டு வண்டியா? பாவன்டா அந்த மாடு. ஒரு மாருதி சுசுகி காரா இருந்தா கூட ஈஸியா எடுத்திருக்கும். இது ஏதோ பழைய காலத்து இரும்பு கார் மாதிரி இருக்கு. ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கும். நீங்க என்னடா டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட நின்றுருக்கீங்க? டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கீங்களா? சரி, என்னடா டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட் எடுத்து சார்ஜ் போடுறீங்க? அது என்ன பவர் பேங்க்னு நினைச்சிங்களா? அது மட்டும் சுட்டுச்சு. ஐப்படத்தில் அந்த ட்ரெயின் சீனில் கருகிற மாதிரி கருகி போயிடுவீங்களா? எப்படிதான் அந்த மாதிரி டெக்னாலஜியில் கண்டுபிடிக்கிறீங்க? இதெல்லாம் சொல்லி தந்தீங்கன்னா நாங்களும் வீட்டில் கரண்ட் பில் மிச்சம் பண்ணிக்கோம். என்னடா கரும இது, ட்ரெயினில் இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க? நாக்கிலே கேசரியை போட்டு இப்படி துப்பி வச்சிருக்கீங்க. இதன் மனம் மயக்கும் நல்ல சுவையைத்தான் சொல்ல வார்த்தை தான் நிலையே. எப்படி அதிலெல்லாம் போக முடியும்? ட்ரெயின் டிக்கெட் 20 ரூபா தான். ஹாஸ்பிட்டல் செலவு 2000 ரூபா ஆகும் மாதிரி இருக்கு இதில் போனால். அதை பார்க்கும்போது எனக்கே வாமிட்டு வருதுடா. இங்கே என்னடா தண்ணியில தேங்கி நிற்குது. ஐயோ டைப்பரு. ஐயோ இனி வாழ்நாள் நான் ஒரு நாள் கூட பீகார் போக மாட்டா. இது என்னடா டிஸ்கவர் வண்டிக்கு ஃபேன் வச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு டவுட், ஆல்ரெடி வண்டி போகும்போது முன்னாடி காற்று வரும்ல, அப்புறம் இதுக்கு மேலே ஃபேனு? சூப்பரா. ட்ரெயினில் எவ்வளோ கூட்டம். டி நீ என்ன ட்ரைனிங் சென்டர் நின்று இருக்க? என்ன கையில் வேற என்னமோ போட்டு இது பண்ணிட்டு இருக்க? ஓ ஸ்ட்ரென்த்துக்கா? வெறும் 10 ரூபாய் எடுத்து வாயில போட்டுன்னு வச்சுக்கோ, எவ்வளோ வேணா கட் பண்ணலாம், ஃபுல் எனர்ஜி இருக்கும். ஒன்று போட்டுக்கிறீங்களா? இதை போட்டால் ஏரோப்ளைன் ரெக்கையில கூட நின்று வருவீங்க மாதிரி இருக்கு. நீங்க யார் பைக்ல பெட்டு கொண்டு போயிட்டு இருக்கீங்க? அடே பைக்கே பெட்டா மாத்தி வச்சிருக்கீங்க. சூப்பர்ரா. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கார் சேல்ஸே குறைஞ்சிருச்சுடா. நீங்க என்னடா பண்றீங்க? ரோட்ல என்னமோ கொட்டி வச்சிருக்கீங்க. நீங்க ரோட வந்து பாத்தீங்கன்னா பைக்குக்காருக்காக யூஸ் பண்றது இல்ல, இந்த மாதிரி காய போடுறதுக்காக தான் யூஸ் பண்றீங்க. அந்த ரோட்ல இருக்க அழுக்கு, பைக்ல இருந்து வர போக, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல தான் இருக்கும். அதை அப்படியே பேக் பண்ணி நீங்க தமிழ்நாடுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அதை சாப்பிட்டு எங்க ஆளுங்க சூப்பர்னு வேற சொல்றாங்க. இங்க பாருங்க, ஸ்பைடர்மேன், பீகாரி ஸ்பைடர்மேன் முதல் தடவை எக்ஸிலேட்டர்ல போறாங்க பாருங்க. ஹெல்மெட்ல கையில வச்சிருக்காங்க. அநேகமா இப்போ அப்படியே வெப் விட்டு பறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்லபடியாக லேண்ட் ஆக போறாங்க. ஓ, ஒரு ஸ்பைடர்மேன் லேண்ட் ஆயிட்டாங்க. அடுத்த ஸ்பைடர்மேன் என்ன பண்ண போறாங்க? ஜம்ப் பண்ணுங்க. ஆடி செம ஜம்ப். அவ்வளோதான். ஓ, இந்த ஒரு ஸ்பைடர்மேன். ஐயோ, இந்த ஸ்பைடர்மேன் அதுக்கும் மேலே. சூப்பருங்க.